சரபங்கா வடிநிலை ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முடிக்காத திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தி. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றிய விவரங்கள். மேட்டூர் அணையின் நீர் கொள்ளளவு 120 அடி. 120 அடியை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தாண்டக்கூடிய சூழ்நிலையில் உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்படும். அந்த உபரி நீர் டெல்டா மாவட்டங்களை கடந்து கடலில் வீணாக கலக்கும். எனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்டிவிட்டால் உபரி நீரை திறந்து அந்த நீரை கடலில் வீணாக கலக்க செய்வதற்கு பதிலாக மேட்டூரை சுற்றி இருக்கக்கூடிய சரபங்கா வடிநில பகுதியில் இருக்கும் 100 ஏரிகளில் அந்த உபரி நீரை நிரப்புவதன் மூலமாக 4300 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். அது மட்டுமல்லாமல் அந்த ஏரிகளில் தேக்கப்படும் நீரின் காரணமாக 45,000 ஏக்கர் அளவிற்கான நிலப்பரப்பில் நீர்ச்செறிவும் அதிகரிக்கும். இதன் மூலமாக இந்த குழாய் மூலமாக நீர் பெறக்கூடியவர்கள், குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றிருக்கக்கூடியவர்கள், ஆழ்துளை இரவையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பலனளிக்கும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் கட்டமாக அப்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரான தற்போதைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டம் அடுத்த கட்டமாக எடுத்து செல்லப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தற்போது அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆட்சிக்கு 3 ஆண்டுகளாகியும் கடந்த 38 மாதங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட மேட்டூர் சரபங்கா நீர் திட்டத்தை எதற்காக 38 மாதங்களில் எந்த விதமான முன்னேற்றமும் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்னும் ஒரு சில நேரங்களில் எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்போது வரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படாததன் காரணமாக இந்த ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய நீர் வீணாக கடலில் சென்று சேரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும், ஒருவேளை கடந்த 3 ஆண்டுகளில் மேட்டூர் சரபங்கா திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றி இருந்தால் தற்பொழுது 100 ஏரிகளில் அந்த உபரி நீரை நிரப்பி இருக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போர்க்கால அடிப்படையில் அரசு மேட்டூர் சரபங்கா நீர் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்வைத்துள்ளார்.